Entertainment மற்றும் தி சென்னை சேல்ஸ் co-presented by Chiron Mattresses and Pillows. இல்ல மகு வர வர நாளுக்கு நாள் வந்து ஒரு மாதிரி ஸ்மார்ட்டா எங்க போயிட்டு இருக்கீங்க? நமக்கு வயசாகிறது ஊருக்கு தெரியாமையே வாழ்ந்துட்டு போயிடுறோம். ஓகே. இப்ப நான் ஒன்ன சொல்லணும்ல. ஓ சாரி, அதான் நாங்க பேசி வச்சிருந்தோம். மைனா நீயும் ஏஜ் ஆறது யாருக்குமே தெரியல. எனக்கு ஏஜ்லாம் ஆல, ரொம்ப சின்ன பிள்ளைல நான். ஏஜ்லாம் ஆல, சின்ன பிள்ளை. பாரு நான் என்ன சொன்னா வேணா வாழ்க்கையில ஏத்துக்குவேன். பொய் சொன்னா பல்ல உடைச்சு போட பாத்துக்க. சரி ஓகே, நம்ம வந்து இது போயிடலாம். நம்ம ஜட்ஜஸ் வந்து வெல்கம் பண்ணிடலாம். சோ வெல்கம் டு आवर ஜட்ஜஸ் அச்சுகா and ரோபா சங்கர். What's that baby? யாரு? மதுரமுத்துவா? வேற எங்க போயிருப்பாப்ல? ஏதாவது ஒரு ஊர்ல பட்டிமன்றம் தீர்ப்பு. ஓகே அண்ணா, இன்னைக்கு என்னன்னா ரவுண்ட் நம்ம கலக்க போகுது யார் சாம்பியன்ஸ்ல? பொருள் பத்திரம். மிஸ்டர் ரோபோ ஆங்கர் ஸ்ட்ராங்கா இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஒண்ணா ஆங்கர் ஆயிடு இல்ல ஜட்ஜ் ஆயிடு. இல்ல வெளிய போயிடு. இங்கட இருக்காது. ஓகே அண்ணா, இன்னைக்கு என்னன்னா ரவுண்ட் பார்க்க போறோம். ஆமா, எவ்வளவோ வந்து வாழ்க்கையில வந்து சம்பாதிச்சாலும் சில பொருள் நமக்கு ஞாபகார்த்தமா இருக்கும். எஸ். சில பொருள் தொலைஞ்சிருந்தா ச்சே அந்த பொருள் மறுபடியும் கிடைச்சா எப்படி இருக்கும்னு சந்தோஷம். ஆமா இல்லையா? ஆமா. அதனால இன்னைக்கு ரவுண்டுக்கு பேரு பொருள் பத்திரம். என் மனைவி கொடுத்த முத வாட்ச் முக்கியமான ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி ஐ லவ் யூ சொல்லும்போது எனக்கு வாட்ச் பிரசன்ட் பண்ணா அது என்ன வச்சிருக்கேன், அந்த பொருள் தான் எனக்கு முக்கியமான பொருள். ஒரு பொம்பளை தனக்கு டைம் இனிமேல் சரியா இருக்காதுன்னு தெரிஞ்சே ஒரு டைமை கொடுத்துருக்க பாரு ஒருத்தனுக்கு. எனக்கு டைம் கொடுத்துருக்கா பாரு. ஓகே அச்சுகா, நீங்க சொல்லுங்க அச்சுகா. ஆனா இது தொலைஞ்சு போச்சே, திருப்பியும் கிடைக்கணுமே அப்படின்னு ஆசைப்படுற ஒரு பொருள். விஜய் தொலைக்காட்சியில வந்து நம்ம வீட்டு கல்யாணம் நான் ஹோஸ்ட் பண்றதுக்கு முன் சீசன்ல வந்து நீங்க கணவர் மனைவியாக வந்து உங்களுடைய கல்யாணத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்து என்னோட கல்யாண சிடி எல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்களுடைய லைப்ரரியில வச்சுக்கிட்டாங்க. இன்னி வரைக்கும் என் கல்யாண சிடி எனக்கு திருப்பி வரல. அதனால எனக்கு கல்யாணம் ஆன ஒரு ப்ரூஃபே இந்த உலகத்துல கிடையாது. அது வந்து மிஸ்டர் வினீத் வந்து விஜய் டிவி கொடுத்த ரெக்வெஸ்ட். இனிமேல் அந்த சம்பவத்தை நான் பார்க்க கூடாது, என் வீட்டுக்கு திருப்பி அனுப்பாதீங்க, நீங்களே வச்சுக்கோங்கன்னு. So I would love to have it back. இன்னைக்கு நம்ம கலக்க போது யாரு சாம்பியன்ஸ்ல நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு பிடிச்சமான பரிச்சயமான ஒரு கப்பல் வந்திருக்காங்க. So let's welcome சித்து and ரியா. பஞ்சாபு கண்ணால செப்பிச்சல உன்னால இடுப்பு வெட்டி அவருதடி நீ சிரிச்சா தன்னால. ஓகே சித்து, ராஜா ராணி வந்து உங்களோட அடுத்த ஒரு களம் ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்கு. ரியா வந்து நீங்கள் என்ட்ரி ஆனதுலேருந்து நல்ல நேம் நடுவில் ஃபைட்லாம் போட்டு வேற லெவல் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. எல்லாமே அதுக்காக நம்மளுடைய கலக்க சாம்பியன் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டலும் வாழ்த்துக்களும். சொல்லுங்க ரியா, புது என்ட்ரி, நீ வந்து சீரியலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டோட பண்ணுறீங்க, நல்ல டீமு, எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ முன்னாடி ரொம்ப நர்வஸா இருந்தேன், பட் இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் சுத்தமாவே இல்ல. டீம் ரொம்ப ஃபிட் ஆயிட்டாங்க. ஆமா இல்ல, சூப்பர், வெரி குட். சீரியல்ல உங்க ரோல் என்ன? சந்தியா ஐபிஎஸ். ஐபிஎஸ் தானே? ஐபிஎஸ். நீங்க ஒரு ஐபிஎஸ்ஆ இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தகாத முறையில் நடந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஆணை என்ன பண்ணுவீங்க? அடிச்சு விடுவேனே. நான் அணைச்சு விடுவேனே. ரியா அண்ணே சொல்லுங்க. போமா மூடே போயிடுச்சுமா. ஸ்வீட் ஹார்ட் சொல்லு. ஸ்வீட் ஹார்ட். தேங்க் யூ அண்ணே. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மொத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. உங்க டீம்ல இருந்து இன்னும் ஒருத்தர் வரணும், அப்புறம் வந்து ஜாயின் பண்ண போறோம், நிறைய பேசலாம். ரெண்டு சீரியல் பத்தி பேசுவோம். இப்போ நம்ம ராஜா ராணி சீரியல்ல இப்போ என்னெல்லாம் போயிட்டு இருக்கு, என்னென்னலாம் வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபேமிலி இஷ்யூ தான். வழக்கம் போல் அர்ச்சனா வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்க, அதை வந்து சந்தியா கண்டுபிடிச்சு அதை எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்றது தான் இப்போதைக்கு போகுது. நீங்க ஐபிஎஸ் ஆனோன்னு ரோபோவை எந்த காரணத்துக்காக நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு அக்கா காரி நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், என்ன தேவையில்லாம 10 நாளா இம்சை பண்ணிட்டு இருக்காங்க. அதானே முக்கியம். அந்த பக்கம் உன் முன்னாடி இம்சை படுத்திட்டு இருக்காங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். போய் லத்தி சார்ஜ் பண்ணு அந்த பையனை. சித்து நீங்க அடிக்கலாம் வேணாம் சித்து, ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு நாக்க பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு கேளுங்க. அசிங்கமா கேளுங்க. ஆனா எதுக்கும் கவலைப்பட மாட்டேன், எனக்கு பொருள் பத்திரம். அண்ணா நான் லவ் யூ. ஐ டூ
ஐயய்ய உலகமே இப்படி நம்பிட்டு இருந்தா நம்ம என்ன பண்றது? சரி சித்து அண்ட் ரியா நீங்க போய் உங்களுடைய சோஃபால உட்காருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இம்சைகள் நிறைய இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். 2 கெஸ்ட் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு கெஸ்ட் வந்து எப்படா வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பேக்ல வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ராஜா ராணில வில்லி கொஞ்சம் லேட்டா என்ட்ரி கொடுக்கணும். ஏன்னா Late-ஆ? எல்லா திட்டங்களும் பிளான் பண்ணணும். தனியா பிளான் பண்ணிட்டு இப்ப வந்திருக்கு. ஓகே, ஒரு பலத்தை கைத்தட்ட லெட்ஸ் வெல்கம் அர்ச்சனா ஃப்ரம் ராஜா ராணி. ஏற்கனவே அவங்க டீம்ல இருந்து சித்து அண்ட் ரியா வந்து உட்காந்தாச்சு. சரவணன் சந்தியா இப்போ நீங்க வந்திருக்கீங்க. சொல்லுங்க, நம்ம ஷோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி கலக்க போகுது யார் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்தே ஒரு அதாவது சக்சஸ்ஃபுல்லான வந்தா ஒரு ஷோ. பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லு. வர பொம்பளைங்களை நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கறேன். சின்ன வயசு சும்மா அப்படியே ஒரு இது சொல்லுவா. இல்ல ஆக்சுவலி வந்து ஏன் அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இத்தனை நாள் கழிச்சும் இத்தனை சீசன் கழிச்சும் ஒரு ஷோ வந்து அதோடைய அந்த ட்ரேட்மார்க் வந்து மெயின்டைன் பண்ணுதுன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மேடையில நாங்க எல்லாருமே இங்க இருக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் சந்தோஷமா இருக்கு. ரியலி ஹாப்பி திங். ஓகே, இந்த ஹாப்பினஸ் இன்னும் அதிகமாகும். நம்ம பசங்களாம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நடு நடு உங்களை இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது காமெடிக்காக மட்டும் எடுத்துட்டு ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? சூப்பர். கலகவ சாம்பியன்ஸ்ல பொருள் பத்திரம் ரவுண்ட்ல இப்ப பெர்ஃபார்ம் பண்ண போறது எல்லாரோட ஃபேவரட் ராமராஜ் நிஷா. சார் நீங்க என்ன ஜாப்ல இருக்கீங்க சார்? வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். மறந்துட்டாரா? வந்தோடனே மறப்பேன், போக போக அதான் மறப்பேன். நீங்க எல்லாம் எடுத்து கொடுப்பீங்க, அப்படியே போவோம். என்ன ஜாப்ல இருக்கீங்க சார்? சார் ஐயா பின்னால ஆடியன்ஸ்ல ஒரு என்ன சொல்லலாம் தெரியுமா? ஆமா, என்ன ஜாப்ல இருக்கீங்க அண்ணா கேட்டாரு. பஞ்சாப்ல இருக்கேன்னு சொல்லி சொன்னேன். ஐயா நான் வந்து மேடம் சார் என்ன ஜாப் பண்றீங்க சார்? நான் வந்து பேங்க்ல மேனேஜர். எந்த பேங்க்? எந்த பேங்க்? என்ன பெட்ரோல் பேங்க்ல. சார் வணக்கம், என் பேரு தங்கம். என்ன பேங்க்ல வேலை செய்றீங்க? பேங்க் இருக்கு இல்லீங்களா, அந்த வரவு செலவுலாம் பாப்பாங்கல்ல. உங்களுக்கு அறிவு இருக்கா சார்? என்ன பேங்க் சார்? பேங்க் வந்து சார் என்ன பேங்க்? ஐயோ அம்மா பேங்க் எங்க கஸ்டமர் தான் ஒரு. ஐயோ அது சென்ட்ரலைஸ்டு பேங்கா இல்ல ஸ்டேட் பேங்க்? செட்டிலைஸ்டு. ஒழுங்கா உங்க பேர் சொல்லுங்க சார். கண்டவர் சொல்றதை கேட்டு சொல்லுங்க. என் பேரு தங்கம், நான் பேங்க் மேனேஜர், செட்டிலைஸ்டு பேங்க். என்னன்னா சொல்லணும்? உங்களுடைய salary என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த பொண்ணு ஆர்வமா இருக்கு. ஏன்னா ஒரு பேங்க் மேனேஜரா பார்த்தா கல்யாணம் பண்ணனும்னு ஒரு முடிவுல இருக்கு. இல்ல ஆல்ரெடி நான் வந்து புக்டு. ஏதோ டிராவலர் நடத்துற புக்டுங்கற. இத பாருங்க புக்டு. இல்ல என்ன சொல்லணும்? உங்களுக்கு வந்து எவ்வளவு salary வாங்குறீங்க நீங்க? per month or per day? Per day நீ என்ன பிச்சை எடுக்கற? நீ பேங்க் மேனேஜரா இருக்க. per month தான் கேக்குறேன். Per month. Yeah. Accurately and surely my per month salary. யோ சொல்லியா? ஓயா பேசுறேன். அந்த ஊதியம் தான் எவ்வளவு கொடுப்பாங்க? ஊதியம் அதாவது 30 நாளைக்குரிய நம்மளுடைய ஊழியம் என்னவோ அதுக்குரிய ஊதியம் கொடுக்குறாங்க. ஊதியம் கொடுப்பாங்க. அப்ப அது என்ன ஊதியம் அப்படி என்பது உங்களுடைய கேள்வி. கருத்து. இப்ப அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். நம்ம சித்து வந்து ஹோம் லோன் கேட்டு வந்தப்ப நீங்க லஞ்சம் வாங்கி இருக்கீங்க. You tell. ஒன்லி இங்கிலீஷ். நான் பேச வேணாமா சார்? இங்கிலீஷ்ல பேசுங்க. நான் இங்கிலீஷ்ல அழகா சொல்லிருக்கேன். பேசட்டுமான்னு சொல்றீங்க. நான் லாஸ்ட் வீக் உங்களை பார்க்க வந்தேன்ல சார் பேங்க். எதுக்காக வந்தீங்க சார்? சார் ஹோம் லோன் கேட்டு வந்தேன் சார். ஹோம் லோன். ஆமா. அதுக்கு நாங்க என்ன பதில் சொன்னோம்? எங்க ஸ்டாஃப் என்ன சொன்னாங்க? பேங்க்ல உங்களுக்கு நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்க இல்லீங்களா? ஆமா சார். சரிங்களா? ஆமா சார். என்ன மாதிரியான ஹோம்லாம் சார் நீங்க கட்டுறீங்க? ஏன் லோனை ரிஜெக்ட் பண்ணீங்க? லஞ்சம் வாங்கி இருக்கீங்க. மேடம் கை நீட்டி லஞ்சம் வாங்கி இருக்கீங்க. யார்? நான் லஞ்சம் வாங்கக்கூடிய ஆள் கிடையாது சார். வீடியோ இருக்கு சார். எங்க? அந்த வீடியோ உங்க மாமியாருக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். நீங்க வேற எந்திரிச்சு ஏங்க வதையா வாங்குறீங்க? உட்கார்ந்து தொலைறீங்களா? நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? ஒர்க் சார் நான் வந்து ஸ்வீட் கடை வச்சிருக்கேன் சார். நான் ஏங்க ஸ்வீட் கடை வச்சிருங்க, நீங்க மிட்டாய் கடை வச்சிருங்க, அது தேவையில்லை. அப்ப ஸ்வீட் கடை நீங்க கேவலமா பேசுறதா இருந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற ஐயா இதே மாதிரி விவசாயிகள்கிட்ட போனா நீங்க மாற்றி விட்டு பல இதுகள் நீங்க மாற்றி விட்டுருக்கீங்க.
அவங்க ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கா சார். சரிங்க சார். அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஐபிஎஸ் படிச்சிட்டு இருக்காங்க. எப்ப வேணா ஜாபுக்கு வந்து உள்ள தூக்கி போடலாம். நீங்க யார? அவங்கள சார். ஏங்க என்ன எதுக்கு உள்ள தூக்கி போடுறீங்க? ஆமா, நீங்க வந்து ஸ்வீட் ஸ்டால் அவமானப்படுத்துறீங்கல்ல, அதெல்லாம் ஒரு கடையா என்னன்னு? அதாவது ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கீங்க, நீங்க ஓபன் ஏங்க பண்ண அப்படி வாய் முடியாது. திறக்க விடாம சுத்தி பேசுறேன், நான் என்னதாங்க பேசி தொலைகிறது? அந்த புள்ள அந்த ஜாக்கடா கல்யாணம் தூங்கிக்கிட்டு கூட இருக்கு. நீங்க உங்க 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 கான்செப்ட்டுக்கு போங்க. ஐ டோன்ட் லைக் யூ. நீ எப்படி போறது? நான் சொல்றேன் கேளுங்க, வந்த உடனே போனா ஃப்ளோல போவோம், மறக்காம போய் முடிச்சிட்டு போயிடலாம். இல்லன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு. ஐயா நான் அது என்னான்னு ஒண்ணும் புரியல. 5 நிமிஷம் முடிஞ்சு கிளம்பவா, நன்றி வணக்கம். ஐயா ஹலோ தங்கம் சார், உங்க ஒய்ஃபை கூப்பிடுறீங்களா? புக்குடு. நான் சொல்றேன் கேளுங்க. ஐயா பேங்க் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்துட்டேன். உங்க மனைவி அழைச்சிருங்க. நான் வந்து பேங்க் மேனேஜர், என் பேர் தங்கம். இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இது வரைக்கும். முடிஞ்சிருச்சு, முடிஞ்சாவே இருக்கட்டும். முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கா. சாரி ஒரு பொண்டாட்டி இருக்கா. அவ வந்து நல்லா பாத்துக்கிட்டே இருப்பா. எதை? செல்போனை. ஒரு செல்போன் பைத்தியம். அப்படியா? ஏங்க நானா போறேன் அப்படியானா நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாதிரி வரும். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, மாமியார் நீங்க மருமகன் யாருல மட்டும் வாங்கிக்குங்க. எனக்கு யாரும் தயவு செஞ்சு டோன்ட் இன்டராக்ட். ஒன்லி ஏர் வழியாக ரியாக்ஷன் அண்ட் கேப்சர் தி மெசேஜ். ஓகே சார். ஓகே டன். போனே காலே வரலை, 4 எடுத்து போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு அவளே பேசிக்கிறான். அவ காதுல பேசுவோம், உன் காதுல வந்து பேசுவா. யாராச்சும் அச்சுன்னு கொண்டாந்து எங்களை போட்டு தலைவலி உண்டாக்குறீங்க. நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்தாலும் 100 தடவை ஒத்து பாக்குறாங்க. ஏன் நான் கேளுங்க தயவு செஞ்சு. அதாவது என்ன தெரியுமா, ஒன்னே ஒன்று சொல்றேன், இதுல காமெடி இல்ல, நீங்களும் காமெடி உருவாக்கி கொடுக்குறீங்க உங்க எல்லாத்துக்கும். உண்மையில எங்களுக்கு வந்து இங்க என்ன சார், என்ன வேற எதுவும் பிரச்சனையா? எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சு நின்றுக்கிறீங்க. ஐயா நோட்டிபிகேஷன் வந்தா ஒத்து பாக்குறா. நோட்டிபிகேஷன் வந்து ஒத்து பாக்குறா. அவ வந்து இப்ப வருவா, விடுங்க. நான் தான் கத்திஜா தான் பேசுறேன். சாரிங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. சார் உங்க பொண்டாட்டி வேற மாதிரி பேசுறாங்க சார். யார்ட்டையோ பெட்டர் லக், குட் டைம். ஏய் எங்கடா கிளம்பிட்ட? ஆபீஸ்க்குடா. ஆபீஸ்க்கா? வீட்ல அவ்ளோ வேலை கிடக்கு. பாத்திரம் விளக்கல, துணி துவைக்கல, வீடு கூட்டல, பாத்ரூம் கிளீன் பண்ணல, கிச்சன்ல கிடந்த பாத்திரம் அப்படியே கிடக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஆபீஸ்ல போய் என்ன பண்ண போற? ஒரே ஒரு நிமிஷம். இந்த வேலைக்காரன் மேனேஜர் போய் சொல்லிக்கிறா. எக்ஸ்கியூஸ் மீ. பார், எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஆபீஸ் போ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கடை வரைக்கும் போயிட்டு சரி, வரேன். நான் ஆபீஸ் போறேன். நீ அப்படினா உனக்கு என்ன வேலை? நீ எங்க போற? நேத்துல இருந்து என்னன்னு தெரியல, கேமரால சரியாவே என் போட்டோ வர மாட்டேங்குது. கேமரா ரிப்பேர் நினைக்கிறேன். நான் போய் சரி பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், உன்னுடைய ஒரிஜினல் முகமே அதுல தானே தெரியுது, அவ்வளவுதான்டி. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. நிறைய ரீல்ஸ் எடுத்து போடணும். ரீல்ஸ்? ரீல்ஸ் எடுத்து என்ன பண்ண போற? நான் ரீல்ஸ் எடுத்து பெரிய ஆக்டர் ஆக போறேன். ஆக்டர் ஆக போற? ஆமா. இதுக்கு மேல நீ ஆக்டர் ஆக முடியாது. ஆன்ட்டியா வேணா. ஏப்பா வேலைக்காரே, அதாவது லேப்டாப்ல ஒண்ணும் இல்ல, தூக்கி அந்த பக்கமா வச்சுட்டு பேசியா? உலகத்திலேயே ஒரு பேங்க் மேனேஜர் லேப்டாப்பை வெளியில வச்சுட்டு பையன் மட்டும் தூக்கிட்டு போறான். நீ எல்லா வேலையும் பார்த்துட்டே இரு. நீ வேற எனக்கு வந்து ரீல்ஸ் பண்ணா சரியா இல்ல அப்படி இப்படி நல்ல. என்ன 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. செருப்பால அடிக்கணும். என்னைக்காவது பார்த்தானா அடி வெளுத்துருவான். ஐயா நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இருங்கய்யா. உங்களுக்கு நான் பணம் கட்டுறேன். சரி, பணம் கட்டுறாங்க. என்னடி பண்ற? நான் ரீல்ஸ் பண்றேன். தாய் கிழவி, தாய் கிழவி, மொக்க கிழவி, போய் சோறு போடுறி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எங்க வீட்ல இட்லி எவ்வளவு வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா? இட்லிக்கு மேல சாம்பார் ஊத்திருக்கோம். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அத பெனஞ்சு அடிச்சா ரோபோ மூஞ்சி மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ராமர் மூஞ்சிய பாருங்க, ராகி ரொட்டி மாதிரியே இருக்கு. இல்ல ஆக மொத்தம் நீங்க எங்களை பண்ண விட போறது இல்ல. என்ன இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க அந்த செட்டை விட்டு போறத தவிர வேற வேலை இல்ல கேக்குறது. அப்ப கிளம்புங்க. இப்படிதாங்க
எப்ப பார்த்தாலும் ஸ்டோரி போடுறேன், ரீல்ஸ் பண்றேன், மொட்டை மாடியில போய் ரீல்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போஸ்ட் கம்பத்தை தலையில தொங்கிட்டா. ஐயோ போய் சேரலையா? போய் சேரல. அப்புறம் ஜேசிபி வச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டாங்க. ஏன் ஜேசிபி? ஏன் ஜேசிபியா? ஒரு இன்னொரு ஜேசிபி வச்சு தானே கிளம்ப முடியும். இங்க பாரு, என் போன்ல இருந்து ரீல்ஸ் போடு, ஆபீஸ்ல இருந்து போன் வந்தா மட்டும் சொல்லு, நான் போய் சாம்பார் வைக்கிறேன். டைம் 12 மணி ஆச்சு. ஏதாவது கால் வந்துச்சாடி? நான் தாங்க ராங் நம்பர்னு கட் பண்ணி விட்டேன். ராங் நம்பர் கட் பண்ணி விட்டியா? ஆ. ஆபீஸ்ல இருந்து வந்துச்சாடி? நான் ரீல்ஸ் பண்ணும்போது ஆபீஸ்ல யார் வந்தாலும் நான் கட் பண்ணி விட்டுருவேன். நீ வந்தாலும் கட் பண்ணி விட்டுருவேன். எனக்கு சோஷியல் மீடியா தான் முக்கியம், போன் தான் முக்கியம், லைக்ஸ் தான் முக்கியம், ஃபாலோவர்ஸ் தான் முக்கியம். எனக்கு இந்த போன் தான் உலகமே. Who are you? ஏமா போன்ல குடும்பம் நடத்த முடியுமா? நீ எப்படி குடும்பம் நடத்துறத மட்டும் தான் யோசிப்பியா? எனக்கு புரியலையா? அவன் தான் நீ குடும்பஸ்தன். நீ பல தடவை அடிச்சிட்ட, பூரா கேக்குறான். என்ன கேக்குறியா? நிஷா, நீ மறந்ததை கேக்குறியானே? என்ன மறந்தது காக்குஜாடு? என்ன மறந்த? என்ன நீ மறந்த? ஒரு ஆபீஸ்ல முக்கியமான போன் வருதுன்னு சொல்ற, அதை கட் பண்ற. நீ வந்து வீடியோ போடுற, ரீல்ஸ் போடுற, சீனிவாசன் கூட பேசுற, அது கூட பேசுற. என்னையா நான் இந்த வீட்ல இருந்தா உனக்கு அவ்வளவு தண்டமா தெரியுதா? ஆமா, நான் சம்பாதிச்சு போடுறேன்டி. நீ சம்பாதிக்கவும் போக மாட்டற, சம்பாதிக்கிறவனை திட்டுற, என்னன்னு கேட்டா முறைக்கிற, அடிக்கிற. எண்டிங். ஓ ஓஹோ. நானும் ப்ரமோஷன்ல சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீயும் ப்ரமோஷன்ல நீ சம்பாதிச்சிருக்க பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்தா என் கூட இந்த வீட்ல ஒண்ணா குடும்பம் நடத்துறதுக்கு 100. 100. இது வரைக்கும் எனக்கு சமைச்சு போட்டதுக்கு 100. 200. இது வரைக்கும் நீ பேங்க்ல மேனேஜர்னு சொல்லி என் ஸ்டேட்டஸ காப்பாத்துறதுக்கு ஒரு 100. 100. வீட்ல எல்லா வேலையும் பார்த்ததுக்கு சம்பளத்துக்கு ஒரு 100. 100. உலகத்துக்கு நீ என் புருஷன்னு சொன்ன பத்தியா, அதுக்கு ஒரு 100. ஓகே, 100 முகமது. ஏய் இனிமே என் பர்மிஷன் இல்லாம உன் சுண்டு விரல் கூட என் மேல அப்ப கட்டவங்க வைங்க. என்னாச்சு? கொலை முயற்சி. இனிமே என் பர்மிஷன் இல்லாம நீ என் ரூம்குள்ள வரக்கூடாதுடா. இனிமே ஒரு ரூமுக்குள்ள நான் வரமாட்டேன்டி, என் சுண்டு விரல். கேவலம் ஒரு 500 ஓவா 500 ஓவாய கொண்டாந்து சம்பாதிச்சு கொடுத்துப்புட்டு, ஏண்டி வீட்டுல உங்க ஒப்ப வெள்ளை அடிக்க 500 ஓவாய கொண்டாந்து கொடுத்துப்புட்டு, கேவலம் ரோபோ சங்கர் முன்னால என்னை அசிங்கப்படுத்துவ, அர்ச்சனா முன்னால அவமானப்படுத்துவ, மகேஷ் முன்னால மரியாதை எல்லாம் பேசுவேன். யார் தெரியுமாடி நானு? எந்திரி. கேவலம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஆளு நீ. ஆமா. என்ன நீ கேவலப்படுத்துறியா? நீ 500 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு ஆளு நீ சம்பாதிக்கிறியா? எவ்வளவு தைரியம் தான் என் மேல கை வச்சிருப்ப? எவ்வளவு சோயம் தான் என் சட்டை மேல கை வச்சிருப்ப? இனிமே என் மூஞ்சில முழிக்காதயா? இனிமே என் முதுகுல முழிக்காத. சி பூ யோ பூ என்னையெல்லாம் பொண்ணு கேக்கு 100 பேர் பொண்ணு கேக்கா? பொண்ணு கேட்டல, நீ பொண்ணான்னு கேட்டுட்டாரு. யோ இனிமே நீ தேடி வந்தாலும் வர மாட்டேயா? சி போ. ஏய் இங்க பாரு. ஃப்ரெண்ட், என் ஹஸ்பண்ட் என்ன அடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட். நோட்டாவோட தூக்கி போடாங்க, கவர்மெண்ட் அவமானப்படுத்துறாங்க. இங்க பாருங்க, ஒரே வீட்ல இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. நீங்க யாரோ? யாருக்குமே இறக்கம் இல்ல, யாருக்குமே அக்கறை இல்ல. என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாமே என் பொண்டாட்டி தாங்க பிரச்சனை. அவள் பெயர் நிஷா. குற்றம் குற்றம் நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றம். என்னை போட்டு அடிக்கிறா, தூக்கி போட்டு மிதிக்கிறா, எப்ப பார்த்தாலும் செல்ல வேணும்ன்றா. என்ன மாடல்? அது ஒரு பழைய மாடலுங்க. அது ஏதோ டோக்கியோ 5000 ஏதோ ஒரு மாடலுங்க. வயது? வயது 45. உன் வயசு கேட்கல, அவளுது 35. ஆனா 25ன்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு. கவலைப்படாதே,
இந்த புராணத்தின்படி அவளுக்கு மொபைலோ ஜம்போ தண்டனை கொடுக்கப்படும். ஏதோ ஒரு ஜம்ப் பண்ணி அவன் வேலையை முடிச்சு. ஐயா ஒரே ஒரு ஃபோன் நான் மறுபடி பண்றேன். என் போன் எங்க புளுக் வச்சேன்? புளுக் 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 புளுக். இந்த ஃபோன் நானே என் போன் பாத்தியா? ஃபோனை ஒளிச்சு வச்சுட்டா ரீல்ஸ் பண்ண மாட்டா. ஏங்க போன பாத்தீங்களா? ஃபோனை நான் அதுக்கு பாக்குறேன். இங்க தாங்க வச்சேன் போனு. என்ன நான் ஃபோனை பாக்குறேன். ஐயோ எனக்கு போன் இல்லனா எனக்கு பைத்தியமே புடிச்சிரும். பைத்தியம் எதுக்குடி அந்த தம்பி அடிச்ச? எந்த தம்பியை நான் எங்க அடிச்சேன்? எதுக்கு அம்பி அடிச்ச? அம்பியா? ஓ, நான் எங்க அம்பி அடிச்சேன்? நான் என் புருஷன் ராமரை தான் அடிச்சேன். ஹாய் நாண்டி. யோ வல வலன்னு பேசாம என் போனை கொடுத்து தொலையா. நான் உன் போனை எடுத்து ஒளிச்சு வச்சது ஏதோ உண்மைதான். போதையில எங்க ஒளிச்சு வச்சேன்னு எனக்கே மறந்து போச்சு. போதையில எங்க ஒளிச்சு வச்ச? தெரியல ஏன் தெரியல? ஏன் தெரியல? ஏன் தெரியல? ஏன் தெரியல? தெரியல தெரியல தெரியல. இங்க பார், இப்ப எனக்கு இங்க போன் வேணும். போன் இப்படி சொன்னா எப்படியா? இப்படி சொல்லவா? இந்த இருக்குடா. ஆமாடா. நமக்குள்ள இனிமே அடிக்கடி சண்டை வராம இருக்கட்டும். அடிக்கடி சண்டை வராம இருக்கும். இல்ல அடிக்காம சண்டை இருந்தா கூட ஓகே. நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கோம்ல? ஹாப்பியா இருக்கும். இந்த ஹாப்பியான மொமெண்ட்ல ஒரு ரீல் எடுப்போமா? ஐயோ ஓகே, ராமர நிஷாக்கு ஒரு பாத்து கை தட்டல் கொடுத்துடலாம். சிரிச்சு சிரிச்சு உண்மையிலே ஒண்ணுமே இல்லைனாலும் அது ஒரு பிரமாதமான ஆக்டா ராமர் நிஷாவால மட்டும்தான் பண்ண முடியும். உண்மையிலே ராமர் நிஷா ஆக்ட பத்தி ஜட்ஜஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ட்ரன்ஸ் வரும்போது சொன்னாரு, அவங்க வந்து செல்ல நோண்டுவாங்களாம், நான் வந்து ஒரு ஆஃபீஸராம், வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு. ஆனால் 3/4 மணி நேரம் ஒரு நேரம் நிகழ்ச்சி பண்ணுறதுனா ஒன்று லைனை வச்சு பண்ணுறது பெரிய விஷயம். அது ராமர் நிஷாவால தான் முடியும். சூப்பர். சொல்லுங்க அர்ச்சனாக்கா. ராமனிஷாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி பார்க்கறத விட நம்மளுடைய கெஸ்டோடைய கண்கள் வழியாக பார்க்கறது, அவங்களுடைய சிரிப்பு வழியாக பார்க்கறது இன்னும் ஹாப்பினஸ் கொண்டு வரும். ட்ரூலி த லெஜெண்ட்ஸ் ஆஃப் கலக்கப்போது யார் சாம்பியன்ஸ் அப்படின்னா நீங்க மட்டும்தான். கெஸ்டோட சார்பா அர்ச்சனா. எனக்கு பர்சனலாக ராமரண்ணனை ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிஷா அக்கா சொல்லவே வேணாம், வந்த உடனே பட்டாசு மாதிரி டக் பண்ணி வெடிச்சிருவாங்க. ஸோ இந்த ரெண்டு காம்போ வந்து இப்போ ஒரு லைன் கொடுத்தா கூட அந்த லைனை டெவலப் பண்ணி அழகாக பண்ணிடுவாங்க. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆசை கட்சியில காசே இருக்காதுப்பா. கத்திரமா பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? ஹை ஹை அரரமா ஹை ஹை அரரமா அரரமா ஐயோ அரரமா. ஏண்டா அவ்வளோ பெரிய பார்க்க நட்டேசன் பார்க் வாசல்ல வித்த காட்டுற மாதிரி ஆகிட்டியா? ஏய், நீ ஏண்டி வந்து என்ன ஃபாலோ பண்ண சொன்ன? நீ ஏண்டி ஐபிஎஸ் ஆகணும்னு துடிக்கிற? அப்படிதாண்டி அவன். நீ அவர்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் அடிச்சல்ல? நான் 10,000 எப்படி எடுப்பேன்? நீ எப்படி காசு தருவ? யாருக்குமே தெரியாம நீ காசு தருவ? வாயை மூடுங்களா? வாயை மூடு, போலீஸ் நீ பேசவே மாட்டியா? ஐடியா பார்த்தா விசிறு விடும் வேலை கவிதையா பாடி காஞ்சி போச்சு குரல. ஃபோன் இஸ் இஸ் ஜாக்கெட் டுக் ஜெகநாதன். என்னது ரிசர்ச் கண்ட 39 குரங்குல 38 குரங்கு தான் இருக்கா? ஒரு குரங்கு மிஸ்ஸிங்கா? என்ன சொல்றீங்க? கவலைப்படாதீங்க, 39 இங்க தான் இருக்குது. நான் பிடிச்சி கூட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். சார் கேட்ச் முடிச்சடா. நீங்க இங்க தான் இருக்கீங்களா சார்? அறிவியல் வகுப்புல 5ஆம் வகுப்பு பாடத்துல நீங்க தான் சார் மெயின்ல இருக்கீங்க. குரங்கிலிருந்து மனிதன் எப்படி வந்தாங்கறத உங்களை காமிச்சு தான் சார் நாங்க பாடமா எடுத்துட்டு இருக்கோம். ரோபோ சார் போன வாரம் நைட்டு 11:30 மணி சார். ரோபோ சார் நாயை கூட்டு ஓடி வராரு கிளினிக்கு. என்னன்னு போய் கேட்டா நாய் விஸ்கி பாட்டில முழுங்கிச்சிருந்தாரு. நாய் மேல அவ்வளவு பாசமான்னு கேட்டா நாய் எப்படி வேணா போட்டு விஸ்கி பாட்டில எடுத்து கொடுப்பா 11:30 மணிக்கு பிளாக்ல மூடிட்டு சொன்னாரு சார். நல்ல மனுஷன் சார். நீங்க தானே ஒய்ஃபை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்களே, அதே மாதிரி கொடுக்குற காசுக்கு இந்த பொண்ணை ஒழுங்கா நடிக்க வைங்க சார். எதுவுமே பண்ண மாட்டேங்க சார். சார் நானே எப்படி இருக்கேன், எங்க சயின்டிஸ்ட் எப்படி இருப்பார் தெரியுமா? அனிமல்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் கொடுக்கணும் பாடுபட்டவர் சார். நீர் யானைக்கு நீட்டு கூட்டு போனவர், வெறும் யாரும் இல்லாத போய் வீட்டுக்கு கூட்டு போனவர். அந்த அளவுக்கு நல்ல மனிதர். நாய்க்கு நைட்டி போட்டவர், கண்ணாடி முடி அவுட் ட்ரெஸ் அவரே கைட்டி போட்டவர். லெட்ஸ் வெல்கம் இவர்தான் the great scientist ஆல்பர்ட் 18. தியேட்டர் வாசல்ல 18+ படத்துக்கு டிக்கெட் விற்பார் சார்.
வாங்க தலைவா. தேங்க்யூ சாரி சார். வெல்கம் டு மை லேப். இந்த வசூல் ராஜால ஒரு தாத்தா வந்து காரமுடலோட ரொம்ப முக்கியமானது. ஏம்மா என்ன பேசுனுக்கிறேன் நீ பாரு தனியா. இல்ல வசூல் ராஜால கேரம் போர்டு சொல்ற தாத்தா அந்த மாதிரி இருக்கீங்க நீங்க என்ன சொல்ல வந்தாங்க? டேய் சார் கட்ட பொம்மனை தூக்குல போட்டாயடா. They are love birds. சார் காக்கா ராதாகிருஷ்ணனுங்கிறாங்க சார். உலகத்துல ரொம்ப முக்கியமானது சயின்ஸ். சயின்ஸ்னா என்ன? தெரியும் சார். தலையில நீர் கோத்து மூக்குல தண்ணியா ஊத்துமே. அதான சயின்ஸ். அது சைனஸ் தான். Science. நான் சொல்றது சயின்ஸ். அறிவியல் பூர்வமா ஒரு கேள்வி கேக்குறேன். கேளுங்க சார். இது பால். இந்த பால் இப்படி கீழே போடுறேன். கீழே போச்சு. மேலே போடுறேன். அப்பயும் கீழே போச்சு. இல்ல என்ன தெரியுது? ஒரு பாலை கூட உன்னால உருப்படியா பிடிக்க முடியும் தெரியுது சார். தம்பி உன் இன்டர்ன்ஷிப் பேப்பர் என்கிட்ட இருக்கு. ஐயோ சாரி சார். விஞ்ஞானத்துல தேவையில்லாம விளையாடாது. அப்ப உங்க வீட்டாண்ட இருக்க ஆண்டி கூட விளையாடலாமா சார்? ஏய் உங்க வேலைக்காரி கூட பிச்சர் வர வேலைக்காரன கை வச்சா பாத்தீங்களா அந்த அளவுக்கு உரிமை கொடுத்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு. ரிசர்ச்ல என்ன தெரியுமா? என்ன சார்? ஆராய்ச்சில என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? ஆராய்ச்சியால என்ன பண்ணுவ? குடிச்சிட்டு குக்கருக்குள்ள போய் உட்கார்ந்துக்க. பொண்டாட்டி அடிப்பான்னு பயப்படுவீங்க சார். குக்கருக்குள்ள எப்படி சார் உட்கார முடியும்? உட்கார்ந்து பிஸ்னு அடிப்பீங்க சார். சார் அவன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். சைடுல இருந்து பார்க்க சைல்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கீங்க. யார் சொல்லுது? யார் சொல்லுது? நாங்க எல்லாரும் சொல்றோம். பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணவரு. தீப்பெட்டிக்குள்ள 3 days படுத்திருந்து குடியரசுத் தலைவர் கையால குடிமகன் விருது வாங்க வர்றான். தம்பி -25. சாரி சார், சாரி சார், சாரி சார். இப்போ உங்களுக்கு சயின்டிஃபிக்கா ஒரு கேள்வி கேக்குறேன். ஓட்டு தெரியுமா? அதான் வந்தல எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க சார் உங்களை. நான் சொல்றது ஓட்டு. நயன்தாரா நடிப்பில் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரை கண்டு மகிழுங்கள். ஓட்டுன்றது ஒரு பேசிக் ஆக்ஸிஜன்ரா அது. நம்ம உள்ள மூச்சு காத்துட்டு வெளிய வரல ஆக்ஸிஜன் அது. சார் எப்படி சார் ஆக்ஸிஜன் கிட்ட ஆக்ஸிஜனே வெளில வரும்? கார்பன் டை ஆக்சைடு வராதா? சயின்ஸ் நான் சயின்டிஸ்ட் இவன் சயின்டிஸ்ட். சார் கண்ணாடி போடுங்க சார். சார் கண்ணாடி போடுங்க சார். சயின்டிஸ்ட் மாதிரி தெரியல சார். சார் கண்ணாடி போடுங்க. கண்ணாடி போடலாம் கக்கூஸ் பல்பு மாதிரியே இருக்கீங்க. இல்ல கக்கூஸ் பல்ப் என்னைக்கு கண்ணாடி போடுது? எதுக்கு நீ கை தட்டு? அவுட் ஆஃப் இருக்கீங்க சார். சார் தேவையில்லாத வெளியில சொன்னது மட்டும் போடுங்க சார். எக்ஸ்ட்ரா போடாதீங்க. சாரி சாரி சார். ஒரு ராக்கெட் நிலா கூட்டாங்க தெரியுமா? ஆமா சார். கண்டுபிடிக்க 4 நாள் ஆச்சு. நீங்க நான் 2 நாள்ல கண்டுபிடிச்சேன். நீங்க ராக்கெட்டை கண்டுபிடிச்சீங்க. எஸ். காய போட்ட பாவாடை காத்துல வந்து உங்க மேல வந்தாலும் உங்களை கண்டுபிடிக்க 1 hour ஆகும். சாரி. இங்க பாரு. சார் ரொம்ப பண்றீங்க. நீங்க தான் ரொம்ப பண்றீங்க. ஆல்பர்ட் 18. ஏய் ஏன் லேபா பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? சைடுல இருந்து பார்த்தா சர்பத் இருக்கிற மாதிரி இருக்கு சார். சர்பத் சாரி சார். சார் ஒரு பெரிய ஆளு அன்னைக்கு ஆத்துல குளிச்சு இருந்தாரு சார். நல்லா குளிச்சுட்டே இருக்கும் மேல இருந்து பார்த்த ஒரு நீர் பறவை குஞ்சு பொரிச்ச குறவை மீன் நினைச்சு அவர் தூக்கிட்டு போயிடுச்சு சார். சாரி சார், சாரி சார். இதோ பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மிருகத்தை துன்பப்படுத்த கூடாது சார். சார் மதியம் லஞ்ச் ஆர்டர் என்ன வேணும்? சிக்கன் பிரியாணி மட்டன் சாப் சொல்றேன். அப்போ நான் மிருகத்தை துன்பப்படுத்த கூட சிக்கன் பிரியாணி மட்டன் சாப்ஸ்ன்றேன். அது சாப்பிடுற ஐட்டம். மிருகத்தை துன்பப்படுத்த கூடாது அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும். சார் அப்போ நீங்க அவ்வளவு மிருகங்களை வளர்க்குறீங்களா சார்? எஸ். கூப்பிடுங்க பாப்போம் சார். பாக்குறீங்களா? என்னோட பிராணி செல்ல பிராணிகளா பாக்குறேன் பாக்குறீங்களா? சார். கண்மணி கம் ஆன் கண்மணி. சார் எப்படி சார் அதை வளர்த்தீங்க? இங்க பாரு வரும்போது ஆஸ்ட்ரிச் ஒரு குட்டி தான் வந்துச்சு. இப்போ 16 குட்டி இருக்கு. என்ன காரணம்? நீங்க தான் சார் காரணம். ஏய் சார் அறிவியல் அறிவை பயன்படுத்தி அவ்வளவு குட்டிகளை நீங்க செயல்படுத்திருக்கீங்க. ரிசர்ச் பண்ணிருக்கேன். Yes. அந்த அளவுக்கு பண்ணிருக்கேன். பட்டு கண்ணு சார் ஒரு மாதிரி பண்ணு சார். முட்டை போடு. புஷ்பாடு. அதுக்கு கிஸ் பண்ண போற மாதிரி கிட்ட போறீங்க. புஷ். சார் ஓகே அதுக்கு மைண்ட் இல்ல போலகுது. போ காய்கறி வெட்டு போ. போ உள்ள காய்கறி வெட்டா? கிச்சன் போ. சார் என்ன சார் இத போய் பூண்டு ஊறி காய்கறி இது ட்ரைனிங் அப்படி சார். சமையல் வேலைக்கு வளர்த்த விதம் அப்படி சார். லெஃப்ட் சார் ஓடி ஓடிங்க. சார் இது வந்து ஓகே இந்த சமையல் வேலை பண்ணி வீட்டு வேலைக்கு யார் சார்? அதுக்கு இருக்கு சார். அப்படியா? ராக்கி கம் ஆன். ஐயோ ஐ ஜாலிடாலே சூப்பராடா. ஏய் திரு வைப்புறான் கத்துற குரங்கு மாதிரி பண்ணுகிற. குரங்கு மாதிரி பண்ணாம உங்க கோயிந்தா மாதிரியா சார் இருக்கு? ஏய் ராஸ்கல் என்ன அடக்கமா இரு. அவனா இருப்பான் என்ன பார்த்து இன்டர்ன்ஷிப் பையன். சார் என்ன சார் இது? நல்ல பிராணி சார். அப்படியா சார்? பேசுமா சார்? ரெஸ்பாண்ட் பண்ணுமா சார்? சூப்பரா ரெஸ்பாண்ட் பண்ண சார். சார் அடிக்கடி எப்படி பார்த்து பாரு உன்னை. முதுகு அடிக்கடி சொல்லியே சொல்றது அதை திரும்ப நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சார் எப்படிப்பட்டவரு? சார் பாத்தீங்களா சார்? பேன் பார்க்க சொல்லுது. ஆஹா சார் அடிக்கடி என்ன பண்ணுவாரு? உங்க கூட மார் அடிக்க முடியலங்குது சார். மார்கள் எனக்கு சூப் வாங்கி கொடுத்த நைட்டு அதை பத்தி பெருமையா சொல்லுது. நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. போ கமான் முட்டை போட போகுது. முட்டை போட கமான் முட்டை
ஐயோ சார் அது முட்டை அது வெத்தி விட்டுச்சு ஐயோ சார் 5 வருஷம் சார் வளர்த்து 5 வருஷம் கழிச்சு வளர்த்து பாருங்க குழந்தைய தூக்குறதுல அப்பாக்கு என்ன சந்தோஷம். கள்ளக்குடி எவ்வளவு டிஸ்டி சார் இதுக்கு சார் லெஃப்ட் 3 பக்கம் லெஃப்ட் 3 சார் நல்லா சுத்தி வைத்தியக்கார முட்டையை கீழே போற கலங்கிட்டு வந்தா உள்ள முட்டை வராதடா வெளியே சார் பின்னாடி ஒரு முட்டை கொஞ்சம் சவுண்ட் கேட்டுச்சு சார். இல்ல டைனோசர் முட்டை இருந்துச்சுடா அப்படியா யார் உடைச்சது நீ டைனோசர் வரப்போதா சாரி ஆக்ட பார்க்க வரல ஐயோ சார் சாரி சார் சார் உண்மையிலே எங்க சார் அடிச்சாரு. இல்ல சார் டைனோசர் இப்படி ஹேண்டில் பண்றீங்க சார் நம்ம வளர்த்தது சார் அது அப்படியா? ஆமா சார் ஆனா எல்லாரையும் நீங்க வளர்த்துருக்கீங்க சார். சார் எப்படி சார் தைரியமா எப்படி சார் இதெல்லாம் என்ன யூஸ் சார் உங்களுக்கு? என்ன யூஸா தம்பி ஆசை கட்சியில காசே இருக்காதுப்பா கத்திரமா பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க? ஹை ஹை அரரமா ஹை ஹை அரரமா அரரமா ஐயோ அரரமா ஏண்டா அவ்வளவு பெரிய பார்க்க நட்டேசன் பார்க் வாசல்ல வித்த காட்டுற மாதிரி ஆகிட்டியாடா. ஓ வித்த காட்டி பிச்சை எடுக்க வைக்கிறியா? தேங்க்யூ சார். ஒரு மனுஷன் தான் சார் ஒரு மனுஷன் மேல பொறாமப்படுவான் இந்த எல்லாத்தையும் எதிர்பார்த்து பண்ணுவான் சார் ஆனா மிருகம் அப்படி கிடையாது சார் எதையுமே எதிர்பார்க்காம ஃபுல் பாசிட்டிவ் அள்ளி தெளிக்கும் சார் ஸோ அந்த மாதிரி மிருகத்தை வந்து யாருமே வந்து அடிச்சு கொள்றது அந்த மாதிரி கொள்றது துன்புறுத்துறது பண்ணாதீங்க சார் அதுக்காக தான் வந்து வளர்த்துட்டு இருக்கேன் ஸோ எல்லாரும் மிருகங்களை வளங்க துன்புறுத்தாதீங்க சார் சொல்றது தான் சார் இந்த கான்செப்டே பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி சார் தேங்க்யூ சார். ஓகே ஒரு பலத்த கைத்தறல் பாலான் வினோத். நீங்க சப்போர்ட் பண்ண அந்த 3 நண்பர்களுக்கு ஒரு பலத்த கைத்தறல் நமக்கு. மணி ஸ்ரீபால் சாய். ஃபஸ்ட்டு பாலான் வினோத்துக்கு ஒரு பெரிய நன்றி. எப்போதுமே வித்தியாசமாக பண்ணுவீங்க. இதில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறாங்கல்ல நம்ம பெரிய ரிசப்ஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேரேஜ் ரிசப்ஷன் நைட்டு 12 மணி வரையும் போட்டு எல்லாம் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். உள்ளே இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது அதை அவுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. 3 பேர்த்துக்கும். போத் ஆஃப் யூ பாலா அண்ட் வினோத் நீங்க எந்த அளவுக்கு கலாய்க்க ரெடியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கலாய்ப்பு எடுத்துக்க ரெடியா இருக்கீங்க. அதுதான் ஒரு நல்ல கொமேடியனுக்கான ஒரு மிக அழகான ஒரு விஷயம். அதை நீங்க 2 பேரும் ரொம்ப சிறப்பா பண்றீங்க. அதற்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் ஸ்பெஷலான கைத்தட்டல். லவ் யூ கைஸ் ஃபார் தட். Thank you so much. If you really want to know the answers for that, just come there and ask me. Thank you. Say what is that thing called like which I must never range the order of things of the sun. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த ட்ரெஸ்ல வந்ததுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். என்ன வாரி துண்டுறீங்களா? ஐயோ வாரி துண்டியான்னு கேட்கலங்க வந்தவங்க எல்லாம் தின்ட்டாங்களான்னு கேட்டேன். குடிங்க இது சாதாரண டீ இல்ல கரெக்டான அளவுல பால் டிகாசன் சக்கரை எல்லாம் போட்ட ப்ராப்பரான டீ. ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிங்க. ஐயா ஏன் இன்டர்நேஷனல் ஜெசிகி முத்து நான் மட்டும் இன்டர்நேஷனல் இல்ல ஏன் வீட்ல இருக்க எல்லா பொருளுமே இன்டர்நேஷனல். பட் மை வைஃப் பக்கா லோக்கல். பாருங்க அவ பேர் சொன்ன உடனே போன்ல இருந்து லோக்கல் கால் பண்றான். என்னங்க என்னடி நுண்ணுங்க ஹால்ல பெட்ரூம்ல லைட் எல்லாம் வெட்டியா போட்டு வச்சிருக்கீங்களா அதை ஆஃப் பண்ணுங்க. டேய் நான் ஏன்டி ஆஃப் பண்ணோம்? நான் ஏன் ஆஃப் பண்ணோம்? அதானே கரண்ட் பில்னா உங்க ஒப்பனா கட்டறான் நான் கட்டுறேன். ஏன் இஷ்டம் நான் ஆஃப் பண்ண மாட்டேன்டி ஆன் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு ஆண். நல்ல வாயில வண்டையா கேட்டுவையா நானு. அந்த பொண்ணுங்களுக்குலாம் வாய் இருந்ததுன்னா உன்னை கண்ணா பின்னாடி கேவலமா கேட்டுரும். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அந்த ரோபோ சங்கரை கல்யாணம் பண்ணிருந்தா கூட நல்ல 4 ஜோக்கு சொல்லி சிரிக்க வச்சிருப்பாரு. அட்லீஸ்ட் அந்த மதுரை முத்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட 4 ஜோக்கு சொல்லி சிரிக்க வச்சிருப்பாரு. இவ மூஞ்சிக்கு மதுரை முத்து கேக்குது. ஏய் இங்க பாரு எங்க ஊர்ல இருக்கேன்னு இப்படி பேசுறியா? நேர்ல வந்தே மண்டைய பொளந்து உடைச்சேன். என்னடி கட்ட புடிச்ச மண்டைய உடைப்பேன்ற நான் உன்னையே உடைக்கிறேன்டி. ஐயோ யார் ராணி தந்தூர் ரேட்ல தவறி விழுந்தவங்க மாதிரி இருக்க?
என்ன தெரியல, என்ன நன்றாக உச்சுப்பா. ஆமா, இவர் திருவிளையாடல் படத்துல வர சிவாஜி கணேசன் சார். நான் தருமி கேரக்டர் பண்ற நாகேஷ் சார். டேய் பொறி உருண்ட தலையா சொல்றா. டேய் நான் தான்டா டிவி. எது டிவியா? கலர் டிவியா? இல்லடா, விஜய் டிவி. ஏய் யாருக்கிட்ட கதை விடுற? நீ டிவியா? நான் நம்ப மாட்டேன். டேய் நஜமா சொல்றேன், இவ்வளவு ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன், டிவியான்னு கேக்குற. டேய் நஜமா டிவிடா, என்ன எப்படி வேணா செக் பண்ணி பாத்துக்கோ. இப்ப பாருடா. பார்ப்பதற்கே அப்பாவி போல இருக்கும் இந்த மைனாதான் மேக்கப் சைக்கோ. பேக்கப் சொன்ன பிறகும் மேக்கப் போட்டுக்கொண்டு ரீல் செய்து மற்றவர்களை ஃபீல் செய்யும் விபரீத மேக்கப் சைக்கோ. ஐயோ, இப்பெல்லாம் நியூஸ்ல உண்மை செய்தியும் போடுறானா? மைனா சாரிமா. என்ன பண்ணிட்டு இருக்க? அமைதி அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி அமைதியோ அமைதி. ஓ, உன்னை அமைதியா இருக்க சொன்னா அமைதி அமைதின்னு கத்துற. சீக்கிரம் ரெடி ஆக, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. அம்மா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னா ஸ்கூல் கிளம்பி போ சொல்லுங்கம்மா. நான் ஏன் போகணும்? தலைவர் படத்தோட ட்ரெய்லர் போடுறேன், எப்படியும் மாட்டுவான். 20 பேர் அனுப்பி வச்சேன், அடிச்சு மூஞ்சி கிஞ்சில உடச்சிட்டான். யார் அவன்? பேரு காளி, மத்தபடி எந்த டீடைலும் தெரியல. ஒருத்த உட்கார்ந்து தெரிச்சு வச்சு கண்டுபிடிச்சவனே, அவன் ரத்த பார்த்தல. இவனை பார்த்தா சாதாரண பத்தல. யாரோ ஹாஸ்டல் ஓடறானே, அடிச்சு மூஞ்சி கிஞ்சில உடச்சிட்டானே. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. ஒத்துக்கிறேன், நீ டிவின்றத நான் ஒத்துக்கிறேன். ஆமா, எதுக்கு வந்த? இவ என்னென்ன டார்ச்சர் பண்ணுவா உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியாது சார். நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன் கேளுங்க. நைட் 12 மணிக்கு இவ என்ன டிவி பாப்பா தெரியுமா? அதான் சொல்லல. நான் சொல்லுவேன்டா. அது ஒண்ணு நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? நான் சொல்லுவேன், சரி நீயே சொல்லு. அது ஒண்ணு இல்லைங்க. பகல் பூரா பொண்டாட்டி சீரியல் பாக்குறா, பிள்ளைங்க கார்ட்டூன் பிக்சர் பாக்குறாங்க. அதான் நைட் யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு பாக்குறேன். நாட்டு நடப்பை பார்த்து கிழிச்ச கொய்யால நாட்டுக்கட்டைங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா சார் இவ. அதுலயும் ராஜா, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் கத்துற? இது கூட பரவாயில்ல சார். என்ன தெரியுமா சார் பண்ணுவா? என்ன ஆன் பண்ணிட்டு போன் ஓடுறது, என்ன ஆன் பண்ணிட்டு 8th வீட்ல வக்கீலான ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க கிட்ட போய் எப்படி வத்த குழம்பு வைக்கிறதுன்னு கேட்டுட்டு இருப்பா சார். சார் ஒரு வாரம் கோவா ட்ரிப் போயிட்டா சார் ஆன் பண்ணி விட்டுட்டு. ஒரு வாரமா ஹீட் ஆகி ஒரு மாதிரி சார். ஹீட் ஆகுறது எப்படி சார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த கத்தி படத்துல வர தன்னூத்து தாத்தாங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கழுத்தை எடுத்து செல்ஃப் சூசைட் பண்ணிப்பாங்கல்ல. என்னது செல்ஃப் சர்வீஸ் கேள்விப்பட்டிருக்கேன், அது செல்ஃப் சூசைடு? பாரு கொள்ள காண்டா இருக்கேன், கொய்யால கரண்ட் கம்பி எடுத்து மூக்குல சொருகிடுவேன். பேசாம இரு. அந்த மாதிரி கழுத்தை எடுத்துட்டு செத்து போயிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா இந்த நாய் என்ன தெரியுமா சார் பண்ணா? என்ன பண்ணா தெரியுமா? இந்த பொண்டாட்டிங்க எல்லாம் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள குதூகலப்படுத்துறதுக்கு மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஸ்டெபிலைசர் வாங்கி பின்னாடி சொருகி விட்டு சால்வ் பண்ணி விட்டா சார் இவன். ஏய், நீ ரிப்பேர் ஆகும் போதெல்லாம் ஒரு மெக்கானிக்கை வீட்டுக்கே கூட்டு வந்து உன்னை சர்வீஸ் பண்ணுதுல. இவனும் சரி, இவன் கூட்டிட்டு வர மெக்கானிக் மேகநாதனும் சரி, என்னோட கான்ஃபிகரேஷனே சுத்தமா தெரியாது. அவன் பாட்டுக்கு வருவான், ஓபன் பண்ணுவான், எல்லாரும் முன்னாடி ஓபன் பண்ணுவான் சார். எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும் சார். ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்க ஒட்டடையெல்லாம் அடிச்சு விட்டுட்டு, சார் என்ன இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் எல்லாம் சரி பண்ணிட்டேன் சார், வெறும் 500 rupees தான் அப்படின்னு கேப்பா. இந்த 500 தானே கையில கொடுத்துட்டு போயிடுவான். இவன் சரியான ஏமாளி சார் இவன். என்னது தொடச்சி மாட்டினதுக்கு 500 ரூபாவா? அந்த நாயை கஞ்சி காத்த விட மாட்டேன்பா. சச்ச பிக் சைடிஷ் சார் இவன். சைடிஷா? ஆமா, சைடிஷ் தான் இந்த மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுவாங்களே, அதுதான்டா சைடிஷ். டேய், அது சைடிஷ்டா. பாத்தீங்களா சார், ஒரு இங்கிலீஷ் சேனல் போட்டிருந்தா நமக்கு தெரியும். இங்கிலீஷ் சேனல் பார்க்கும்போது மியூட்ல போட்டு பாப்பா சார். அப்புறம் எப்படி சார் எனக்கு இங்கிலீஷ் தெரியும்? எதிர்த்த வீட்ல ஒரு அங்கிள் கேரளால இருந்து வந்திருக்காரு. துபாயில இருந்து ஒரு 64 இன்ச்ல வந்து ஒரு சூப்பரான டிவியை வாங்கிட்டு வந்தார். நானே சொல்லக்கூடாது சூப்பரான டிவி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரு சுமாரான டிவி 64 இன்ச்சஸ்ல வாங்கிட்டு வந்தார். போய் இந்த நாய் அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு, ஆஹா செம்ம பிக்சரா இருக்கு, டால்பி சவுண்ட் எல்லாம் வருது, 3D எஃபெக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஓவரா புகழ்ந்தா சார். எனக்கு எப்படி தெரியுமா சார் இருந்தது? இந்த அபூர்வ சகோதரர் படத்துல ஸ்ரீவித்யா மேடம் அப்பு கமலை பார்த்து மட்டன் தட்டுவாங்கல்ல, அப்படி மட்டன் தட்டி இப்படி ஆயிட்டா சார் நானு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். எனக்கு அப்ப எப்படி தெரியுமா சார் இருந்தது? என்ன நானே போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணி என்ன யாராவது செகண்ட்ஸ்ல வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லணும் போல இருந்தது சார். சார் அது கூட பரவாயில்ல சார், நான் நல்லா பெருசா இருக்கேன், அவன் நல்லா ஸ்லிம்மா இருக்கேன்னு பாடி ஷேமிங் பண்ணுவா சார் அவன்.
வேணாம் ராஜா, இதுக்கு மேல போதும். சார் கம்பேர் மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் சார். இவன் குழந்தைங்க எல்லாம் படிக்காம பெயிலா போனா டிவி தான் காரணம், கரண்ட் பில் எகிரிச்சுனா டிவி தான் காரணம். என் மச்சினிச்சு மிக்ஸி இருப்பா, அவ கரகரகரன்னு ஓடுவா, அவளை எதுவும் சொல்ல மாட்டான். அண்ணன் பையன் ஏசி இருப்பா, அவன் எக்கச்சக்கமா போடுவா, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ஆனா கரண்ட் பில் ஏறிச்சுனா கொய்யால நான் தான் காரணம். எனக்கு எப்படி தெரியுமா சார் இருக்கும், பேப்பர்ல என்னை யாரும் தேடாதீர்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டு ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு எங்கேயாவது போயிடலாம் போல தோணும் சார். இதுக்கப்புறம் உருப்படியா இருக்கியா எப்படி? உன் பர்ஃபார்மன்ஸை பார்த்தா இன்னைக்கே கேஜி டைல்ஸ் மொத்தமா உனக்கு கொடுத்துருவாங்க. நான் உன்னை இனிமே நல்லா பாத்துக்கிறேன். சரி, டைமுக்கு டைம் ஆன் பண்ணி இவனை நம்பலாமா? நம்புங்க சார். இப்ப நம்புறேன், அதனால போறேன். நிஜமாவே டிவி தான் வந்து பேசுச்சா இல்ல இதெல்லாம் என் மனப்பிராந்தியா இல்ல நேத்தடிச்ச குவார்டர் பிராந்தியா ஒண்ணுமே புரியலையே. செக் பண்ணி பாத்துருவோம். என்னது வீட்டுல இருக்கவங்க தான் என் பேச்சு கேட்க மாட்டாங்க பார்த்தா கழுதை இந்த ரிமோட் என் பேச்சு கேட்க மாட்டேது. இப்போ தான் உன்னை கெஞ்சி கூத்தாடி கையில காலில் விழுந்து அனுப்பிச்சேன். மறுபடியும் வந்து ஏன்டா என் மானத்தை வாக்குறா? டேய் நான் எனக்காக வரலடா, கொய்யால இவனுக்காக வந்திருக்கேன். யாரா அவன்? டேய் பொண்டாட்டிக்கு பிரச்சனைனா புருஷ சப்போர்ட், கொய்யால இவனுக்கு பிரச்சனை நான் தான்டா சப்போர்ட். வந்துட்டாடா கொய்யால என் செல்ல குட்டி ரிமோட், வாடா. ஏய் தம்மா தூண்டு ரிமோட், நீ என்ன திட்டம் வந்துட்டியா? டேய் டம்மா தோண்டி ரிமோட் தான்டா அவ்வளவு பெரிய டிவியை ஓட வைக்குது. டேய் நீ பேசுடா. டேய் இல்ல இங்க பாரு, நீயே பேசு. இல்ல நீ பேசு. இல்ல நீ பேசு, சொன்னா கேளு. நிறுத்துங்கடா, யாரா ஒருத்தர் பேசுங்க. என்ன என்ன தெரியுமா சார் பண்ணுவான்? பேட்டரி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? பேட்டரி தீர்ந்து போனா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? வேற பேட்டரி மாத்துவாரு. வேற பேட்டரி மாத்துவீங்க. ஆனா என்ன தெரியுமா சார் பண்ணுவான்? என் தலையிலேயே அடிக்குவா சார். ஏய் இந்த பாருப்பா ரிமோட், உனக்கு கோடி கும்பிடு. இனிமே உனக்கு நான் புது ஃப்ரெஷ் பேட்டரி போடுறேன். நீங்க போயிருக்கடா, இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மனத்தையும் எடுத்துடாதீங்க. அந்த வயம் இருக்கணும். இப்போ போறோம், ஆனா திரும்பி வந்தாலும் வருவோம். ஒழுங்கா பொருள்கிட்ட எல்லாம் பத்திரமா பாசமாயிடுறா. தாமா சால்வாடி சத்தியமா சொல்றேன். இனிமே உங்களை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், போயிருக்கேன். ஐயோ டிவி பேசுது, ரிமோட் பேசுது, அடுத்து ஒன்னொன்னா பேசுறதுக்குள்ள இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடணும். ஹலோ ரோபோ சங்கருங்களா? ஆமாங்க. அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேன். ஹலோ மிஸ்டர் ரோபோ சங்கர், நான் இங்க இன்னொரு ரோபோ சங்கர் இருக்கேன். அப்படியா? சார் ஏன் வண்டியை வாங்குறதா சொன்னீங்களே, எங்க இருக்கீங்க? எஸ், வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கா. எல்லா கண்டிஷனும் பக்காவா இருக்கு. வண்டி என்ன மாடல்மா? வண்டி 2023 மாடல். நடக்கிறதே 2022. அந்த வருஷத்துல இருந்து என்ன வந்தா கூட நம்பிடுவான், அந்த அளவு பூசு. சரிமா, ஷோரூம்ல எடுத்த மாதிரி இருக்கு. சரிமா, இப்ப நான் வந்து ஒரு ஷூட்டிங்ல இருக்கேன். ஒரே டேக்ல நடிச்ச ஒரு படம், அந்த ஷூட்டிங்ல இருக்கேன். ஓகே, அந்த லொகேஷன் அனுப்பி விடுறேன், உடனே வந்துரு. ஓகே ஓகே ஓகே. நம்பிட்டாரு. டியர் பக்கத்துல இருக்கு பாருங்க. சிலுக்கு ஸ்டார்ட் ஆயிரு. சிலுக்கு ஸ்டார்ட் ஆயிரு. சிலுக்கு. என்ன வண்டி இது? டப்பா வண்டி. என்ன இங்க கரண்ட் போகுது? இங்க வந்து உட்காரணும். அது ஃபாரின் வண்டியா? லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் நினைச்சிட்டேன். நல்லா சமாளிச்சா, சூப்பர். டேய் யாரா அவன்? ஓடிபி சொல்ல உள்ள உட்கார்ந்து இருக்கிறதே. ஹாய், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. பாரு நான் யார் தெரியுமா? நான் சொந்தக்கார். ஏன் சொந்தக்காரனா? வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன், காருக்குள்ள எப்படி அலோவ் பண்ணுவேன்? யாரா நீ? பண்ணாட சொந்த கார் இல்ல, நீ சொந்தமா வாங்கின காருடா நாடு. ஐயோ காரா? நீ எதுக்கு வந்த? என்ன யார்ட்டையோ கை மாத்தி விடலாம் நினைச்சல. ஆமா, அதாவது ஏத்தி வீட்டுல ஒரு ஆண்டி இருக்காங்க சார், நிர்மலான்னு. அதெல்லாம் சொல்லணுமா? அந்த ஆண்டிய கார்ல ஏத்திட்டு கார் ஸ்டேரிங் இதுதான் ஹாரன் எல்லாம் சொல்லுவான் சார். எல்லாம் சொல்லிட்டு ஒரு ஜோக் சொல்லுவான். அதுதான் என்னால பொறுத்துக்க முடியாது. எல்லா கீர்லயும் வண்டி ஓட்ட முடியும், ஒரு கீர்ல மட்டும் வண்டி ஓட்ட முடியாது. எந்த கீர்னு கேட்டா பாதாம் கீர்னு வா சார், பாதாம் கீர்னு வா. கேட்டா எசக்கி முத்து பிக் ஷாட் ஆஃப் மதுரை முத்துன்னு சொல்லுவா சார். சார் என்ன சொன்னா, ஒரு மாதிரி கிளீனா வச்சிருப்பான்னு சொன்னால. பாருங்க சார், பழைய பாட்டு பாருங்க சார், கோயில்ல வாங்கின சுண்டல். அதாவது எது ரோடு எது கார்னே தெரியல சார், குப்பையா இருக்கு சார். அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கா சார். சார் நான் ஒரு ஹைபிரிட் கார் சார், அதாவது கேஸ்லயும் ஓடுவேன், பெட்ரோலையும் ஓடுவேன். பொதுவா காருக்கு தானே சார் கேஸ் போடுவாங்க. ஆமா. இவன் கண்டதை திண்டு வந்து காருக்குள்ளே கேஸ் போடுவாங்க. என்ன ஓவரா பேசுற? ஒரு காரு, நான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறத ஒட்டி கேட்டிருக்கேன். இதான் ஒரு நாகரிகமா? பாருங்க சார்,
நீங்களா எவ்வளோ சார் பெட்ரோல் லெவல் வைப்பீங்க காரில்? சார் நான் ஃபுல்லாக வச்சிருப்பேன் சார். இவன் என்ன தெரியுமா சார் பண்ணுவான்? அந்த எம்டின்னு ஒன்று இருக்கும்ல சார், அந்த எம்டிக்கு கீழே வச்சிருப்பான் சார். அந்த மாதிரி தான் அப்படிதான் அதே மாதிரி கார் எடுத்துட்டு போயிட்டே இருந்தான். நான் அப்பப்போ சொல்லிட்டே இருந்தேன், ஆரஞ்சு கலர் லைட் எரிஞ்சுட்டு பெட்ரோல் கம்மியாகுது. மகாபலிபுரம் ஈஸியாட்ட போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பாதிலே வண்டி நின்றுச்சு சார். இவன் பாட்டுக்கு இறங்கி கேப் பிடிச்சி போயிட்டான். நான் தான் சார் ஒரு நாள் ஃபுல்லா வெயில மலையில நின்றுட்டு இருந்தேன். அது கூட பரவாயில்ல, ஒரு வயசு பொண்ணு கூட நடு ரோட்ல நின்னலாம் சார் இந்த நாட்டில். ஆனா ஒரு காரு நிற்கவே முடியாது சார். என்னென்ன பண்ணுவானுங்க தெரியுமா சார்? நான் அப்படியே ஓரமா நின்றுட்டு இருந்தேன் சார். இந்த 4 நாய் சார், எப்படி அப்படி யோசிச்ச? 4 நாய் என்ன சுத்தி 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 வந்து டயர்லயே சுச்சா போச்சு சார். இதெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த பின்னாடி டஸ்டா இருக்கும், தொடக்க மாட்டான். அதுல ஒருத்தன் எழுதிட்டு போயிருக்கான், அன்பு லவ்ஸ் அனுப்புறியா? என்னத்தான் அனுப்புறியா? இவன் சர்வீஸ் விடுறேன்னு சொன்னா என்னடா சொன்னேன்? சர்வீஸ் விட்டல கார்ல சர்வீஸ் பண்ணேன். சர்வீஸ் விட்டு கிழிச்சா சார். அவன் கேட்டான் மெக்கானிக் சார் என்ன சர்வீஸ் அப்படின்னு கேட்டான். இவன் என்ன தெரியுமா சார் சொன்னா? காசு இல்ல சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்க சொல்லி கேட்டான் சார். காரை எவ்வளவு ஸ்பீட்ல சார் நீங்க ஓட்டுங்க? ஈசிஆர்ல ஒரு 80. ஆமா சார். 70. இவன் எவ்வளவு தெரியுமா சார் ஓட்டுவான்? எடுப்புல 200 ஓட்டுவான் சார். எதுக்குன்னு கேளுங்க, எதுக்கு நான் ஓட்டுறேன்? ஆமா, அப்படி அதை போட்டு அப்படியே நம்ம நெட்ல போட்டோம்னா எல்லாரும் இன்ஸ்பயர் ஆவாங்க. 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா இன்ஸ்பயர் ஆக மாட்டேன், எக்ஸ்பயர் தான் ஆவான். ஆனா அவனுக்கு தெரியாது. ஆனா இந்த நாய் டிராபிக் போலீஸ்லாம் நிக்க வைப்பான் சார் அவன். ஆமா சார், லைசன்ஸ் இருக்காது, ஆர்சி புக் இருக்காது, எல்லாமே எக்ஸ்பைரி ஆயிருக்கும். ஒரு நாள் ட்ரங்க் டிரைவர்ல மாட்டிக்கிட்டா சார். மாட்டிக்கிட்டு ஊதி காட்டுங்கன்னு சொன்னதுக்கு பலூன் எடுத்து ஊதி காட்டா சார். கேட்டதுக்கு எசக்கி முத்து பிக் ஃபேன் ஆஃப் மதுரை முத்து சொல்றா சார். ஏய் அவன் யாரோ போறா பாறா. டேய் பாத்ரா. ஓ ஐயோ அங்க பாறா, யாரோ ஒருத்தன் இடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான்டா. டேய் அவனை போய் காப்பாத்து போ. அதெல்லாம் முடியாது, நம்ம அப்படியே போயிடலாம். டேய் சொன்னா கேளு, போய் காப்பாத்து. இவனை காப்பாத்தணும்னு சொல்லி நான் கார்ல ஏத்தி போற வழியில போட்டுன்னு போயிட்டானா கோர்ட் கேஸ் ஞாபகம் போறது. நான் இது வரைக்கும் கோர்ட் வாசலே மீச்சது இல்ல. பாரு, அவனை மட்டும் தூக்கி உட்கார வச்சு அவனை ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் காப்பாத்தலன்னு வைய, பைபாஸ்ல போயிட்டு இருக்கும்போது புளியமரத்துல ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் இடிச்சு உன்னை நடு மண்டைய ரெண்டா பிடிச்சிருவேன். ஐயோ அப்பா, ஐயோ கூப்பிடு. பணக்காரக்காரன்னு பார்த்தா இது கொலகாரக்காரா போ, இருக்கு. பண்ணாலும் போ, நானும் ஒரு கை பிடிக்கிறேன். வா 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 வா. ஓட்டு 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 ஓட்டு, ஸ்பீடா ஓட்டு, வண்டி ஸ்பீடா ஓட்டு. சார் யார் சார் இவரை அட்மிட் பண்ணது? சார் நான் தான் சார். அந்த தம்பி எப்படி இருக்கிறாரு? அவருக்கு உசுருக்கு ஒண்ணு ஆவலையா? நல்ல வேலை சார், அவரை கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்தீங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டா இருந்தா கூட அவருக்கு உயிர் போயிருக்கும். உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களால தான் சார் இன்னைக்கு நாட்டெல்லாம் மழை பெய்யுது, வெளியில கூட மழை பெய்யுது, கொஞ்சம் பார்த்து போங்க சார். ஓகே சார். பாத்தியா என் வாய்ஸ் மாறினத பாத்தியா? கத்தி கத்தி மாறினத பாத்தியா? அதாவது உலகத்துல நம்ம ஊர்ல எல்லாம் யாராவது ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடந்தானா அவனை பாப்பானுங்க, போட்டோ எடுப்பானுங்க, வீடியோ எடுப்பானுங்க, அவர் காப்பாத்துவார், இவர் காப்பாத்துவார், யாராவது ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்த கூட காப்பாற்ற மாட்டான். ஆனா அதை தாண்டி நீ கொண்டு போய் அவனை காப்பாத்திருக்க பாத்தியா? இங்க பாரு, எனக்கு உலகத்துல சாமி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பையனுக்கு நீதான் சாமி. அந்த பையனுக்கு நீதான் சாமி. என்ன இப்படிதான் விற்க தான் போறேன். அடுத்து புதுசாக தான் ஒரு நல்ல கார் வாங்குவேன். அந்த காராவது நல்லா வச்சுக்கோ. 4 பேருக்கு நல்லது பண்ற மாதிரி வச்சுக்கோ. வரேன். இல்லப்பா, என்ன மன்னிச்சிரு. யார் மேல இருக்கிற கோவத்தையோ நம்ம வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் போட்டு உடச்சு நம்ம அதை தீர்த்துப்போம். அந்த பொருளுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அதை எனக்கு உணர்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. நீ ஃபர்ஸ்ட் உன்னை வாங்கின நீ பெரிய காருப்பா. உன்னை நான் விற்கவும் மாட்டேன், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. ஏன்னா நீ விற்க மாட்டல, விற்க மாட்டல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம ஒரு ரைடு போலாமா? போலாம்ப்பா. எல்லாரும் சேர்ந்து ஒரு ரைடு போலாமா? எல்லாரும் ரைடு போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன மேட்டு கேட்கலாம். இல்ல கமெண்ட்ஸ் போறதுக்கு பதிலா இது வந்து நம்மள நிறைய உணர வச்சிருக்கு இந்த ஆக்ட். அவங்கள்ட்ட கேள்வியா போயிடலாம். நம்ம இந்த மாதிரி நீங்க கோவப்படுற விஷயம் என்ன? எந்த பொருள் மேல நிறைய கோவப்படுவீங்க? காரில் கண்டிப்பாக கோவப்படுறது இருக்கும். எப்போது இந்த பஞ்சராக இருக்கும், அந்த ஒரு ஆங்கர், அந்த டைம், அந்த ஆங்கர் வந்து கண்டிப்பாக நம்ம கார்கிட்ட நம்மள அறியாமே அது காட்டிடுவோம். அது ஆமாம், சரி அதனால் அது பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பட்டு இந்த ஆக்ட் பார்க்கும் போதெல்லாம் உண்மையிலேயே நிறைய விஷயம் நம்ம பண்ணது நமக்கே உணர்த்திச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரோ, சான்ஸ் இல்லை, ரொம்ப அமேசிங்காக இருந்தது.
அர்ச்சனா நீங்க? நானுமே கார் தான். கார் அப்புறம் ஃபோன். நான் ரொம்ப லோவா இருந்தாலும் சரி, ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் சரி, அலோன் டைம் வேணும்னு நினைக்கும் போது நான் என் கார்ல தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பர்சனலா என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சுது அந்த விஷயம். இந்த ஸ்கிட் வந்து எல்லாரையும் சிரிக்கவும் வச்சுது, சிந்திக்கவும் வச்சுது நிறைய விதத்துல. நம்ம இதே தான் மனுஷங்க கிட்டயுமே பண்றோம். அமேசிங்கா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியா சொல்லுங்க. சந்தியா? ஃபோன் நான் தூக்கி எறிவேன் நான். லைக் யாராவது பேசினாங்க காண்டாயிடுச்சு அப்படின்னா ஃபோனை தூக்கி எறிஞ்சிருவேன். அந்த மாதிரி ஒரு ஃபோனை தூக்கி எறிஞ்சு உடஞ்சி அதுக்கப்புறம் உட்காந்து அழுது சீன்லாம் இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா டிஎஸ்கே நான் ரொம்ப லைவ்லியா பண்ணாரு. லைக் நான் முன்னாடி வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ லைவ்லியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. எல்லாரோட கனெக்டிவிட்டி இருந்தது. லைக் அண்ணா வேற லெவல். வேற 2 பேருமே வேற லெவல். ரோபோ? என்னுடைய யோகி வந்து கூட பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காப்புல. ஆனால் டிஎஸ்கே இவ்வளோ பெரிய கான்செப்டை வாய்ஸ் மாற்றி பெர்ஃபார்ம் பண்ணுறது பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ முக்கியன்றத காமிச்சிட்டிங்க. சிறப்பு. தேங்க்ஸ். லவ் யூ. அச்சோக்கா சொல்லுங்க. இன்னைக்கு ட்ரூலி அசரை மிஸ் பண்றோம். அசர் இன்னைக்கு இல்ல, இன்னையோட எபிசோட்ல அசரால இருக்க முடியல அப்படின்றது. ஆனா ஒண்ணு சொல்லணும் யோகி, அசரோடைய இடத்தை நிரப்புறதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி போட்டிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப அழகா தெரிஞ்சது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் உங்களுக்கு. அண்ட் டிஎஸ்கே வென்ட்ரிலாக்விசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அதை நீங்க பண்ணீங்க. அந்த கேரக்டருக்கு கொடுக்கறது இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்க்கு அப்புறம் தான் அந்த வென்ட்ரிலாக்விசம் வரும். டிஎஸ்கே யூ டிசர்வ் a huge applause. டிஎஸ்கே இட்ஸ் நாட் ஈஸி. அமேசிங் ஆக்ட். மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் டிஎஸ்கே நியூ. ராகவன் ஐபிஎஸ். சரி, இப்போ அதுக்கு என்ன? இருந்துட்டு போங்க. ராகவன் ஐபிஎஸ்ஸா? என்ன பாத்ரூமா பாரு இருந்துட்டு போக. எனக்கு சின்ன வயசுல இருந்து போலீஸ்னா பிடிக்கும். போலீஸ் உங்களை பிடிக்கும்? என் ஏரியாவில் ஏதாவது தப்பு நடந்தா அதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. எந்த பொண்ணுக்காவது எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அங்க அதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? நீ யாருமா? நீ எங்க இருந்து வர? உன் பேர் என்ன? சார் சந்தியா சார். நான் ஐபிஎஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் சார். அந்த ரவுடி என்னை ஃபாலோ பண்ணி இடிச்சிட்டே இருக்கான். ஐபிஎஸ்? நானும் ஐபிஎஸ். சார் அவங்கிட்ட வச்சுக்காதீங்க சார். ஞாபகம் இருக்கா சார்? கையேந்தி பவுல கழுவுன பக்கெட் மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களை கேள்வி பண்ணோம் சார். அன்னைக்கு நான் வேற, இன்னைக்கு நான் போலீஸ். யாரா நீ? யாரு சார் நீங்க? ஆழ்வார்பேட்டை அண்டர்டேக்கர். ஆமா, கண்ணு வேணும்னு கேட்டேன். அங்கங்க பாக்குறேன், இங்க பாரு. சார் நீங்க கெத்தான போலீஸ் இல்லையா? கேட்ட முறா. போய் மூடிட்டு வா. போய் மூடிட்டு வா. மூடிட்டு வா. இங்க பாரு, என் ஏரியாவில் வர்ற பொண்ணுங்களுக்கு நான் தான் காவல். ராகவன் ஐபிஎஸ். என்ன எக்ஸாம் எழுதியா நீங்க பாஸ் பண்ணி அதுக்கு போனீங்க? ஐபிஎஸ். அதாங்க, அதுல என்ன எழுதுனீங்க எக்ஸாம்ல? பேனாவில் எழுதுனேன். கேட்ட கேள்விக்கு பதில் எழுதல. மார்க் வந்துச்சு. என்ன போலீஸ் கேள்வியா கேட்டிருந்தாங்க? இங்க பாருங்க, ஒரு நார்மலா வர்றோம், ஒரு பிச்சைக்காரனா வரோம், ஒரு இதா வர்றோம், நாம நீங்க வந்து கலாய்க்கிறீங்க. ஒரு போலீஸா வந்திருக்கு. ஓ, அப்ப அந்த பிச்சைக்காரங்க இந்த இது பண்றவங்க எல்லாம் நீங்க இழிவுபடுத்தி பேசுறீங்களா? கிழிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, நான் எக்ஸாம் ஒரு பொண்ணு பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கேன். அதுக்கு பேசாம நீங்க எங்க போகவே விட மாட்டீங்களா சார்? என்னங்க ஏடி வாசல் செக்யூரிட்டி மாதிரி நின்னுக்கிட்டு. சரிங்க சந்தியா, எதுக்காக அவன் உன்னை துரத்துறான்? அவன்கிட்ட கேட்ட அர்ச்சனா என்ன துரத்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அர்ச்சனா துரத்துனானே? ஏய் வாடா இங்க. மூஞ்சிய பாத்தியா? சாணியில சங்கு சக்கரம் விட்டு அது மாதிரி. ஏய் ஏன்டா அந்த பொண்ணை துரத்துற? ஐயோ, லாஸ்ட் வீக் ஒன்னா தாண்டா. அந்த பொண்ணு ஐபிஎஸ் ஆவறது அந்த பொண்ணுக்கு பிடிக்கலையா? இவ்வளவு பெரிய ஆளா இருக்க எலி மாதிரி பேசுற. சத்தமா பேசுற. சார் ஐபிஎஸ் சார், இவங்க தான் அவங்கள இது பண்ணிருக்காங்க. சரியே விட்டுருக்காங்க. அந்த கம் ஹியர். கம் ஹியர். ஒரு உயர் If you அதிகாரி. really want to know the answers for that, just come there and ask me. Thank you. I Oh, love you. say what is that thing called light which I must never range the order of proceedings of the sir. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த ட்ரெஸ்ல வந்ததுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன்.
நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ஒருத்தனை இவ்வளோ பெருசா சோறு போட்டு வளர்த்து ஏவி விட்டா நீ நட்ட நடுவுல வந்து கசங்கி போன ஷர்ட்டையும் ஒரு பழைய ஜீன்ஸையும் ஒரு டம்மி துப்பாக்கியும் வச்சுக்கிட்டு நீ வந்து இந்த டோட்டல் கான்செப்டை கெடுத்துருவ. நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். துப்பாக்கி டம்மியா இருக்கலாம், லத்தி ஒரிஜினல். நான் ஒரு கிளியரா You shut up your nonsense, you. Shut up your mouth, you man. You close your mouth. You close your dumb mouth. You dead mouth. எல்லாம் பூரா கெடுத்து நாசமாக்கிட்டே போ, கூப்பிடும் போது வா. முடியாது சார். பாதிக்கப்பட்ட பொண்ணு பின்னால் இருக்கு. சார் ஒரு சின்ன பொண்ணு உங்களை வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்தி கண்ணெல்லாம் தூக்கி போறா, உங்களுக்கு அறிவு இல்லையா சார்? உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா சார்? ஏய் நீ ஏண்டி வந்து என்ன ஃபாலோ பண்ண சொன்ன? நீ ஏண்டி ஐபிஎஸ் ஆகணும்னு துடிக்கிற? அப்படிதாண்டி அவன் நீ அவர்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் அடிச்சல. நான் 10,000 எப்படி எடுப்ப? நீ எப்படி காசு தருவ? யாருக்குமே தெரியாம நீ காசு தருவ? வாயை மூடுங்களா? வாயை மூடு, போலீஸ் நீ கூப்பிடு. பேசவே மாட்டியா? கும்மி சரி அப்ப போலீஸ கூப்பிடுவேன். அப்ப நான் ஒரு நான் அப்பதான் உன்னதானே கூப்பிட்டு இருக்கேன். ஓ நான் தான் போலீஸ். அவ குழந்தை பேசிட்டு இருக்க. யார்ட்ட குழந்தை? அவகிட்ட தான். என்னம்மா வாமா போமானா என்ன அர்த்தம்? நல்லா உரக்க பேச அவகிட்ட. என்னம்மா வாமா போமா. முடியாது போடா. எல்லாம் ஒண்ணால. இல்ல நீங்க வந்துருங்க சார். நீங்க அந்த அக்யூஸ்ட மட்டும் டீல் பண்ணுங்க சார். நான் கடமையை செய்யறதுல காக்க காக்க சூர்யாடா. நான் மட்டும் என்ன கண்டபடி தெரியுற? நான் கடவுள் ஆரியாவா? இங்க பார், ஒரு போலீஸ்னா எப்படி இருக்கணும்? ஃபிட்டா இருக்கணும். சட்டையும் ஃபிட்டா இல்ல, பேண்ட் ஃபிட்டா இல்ல. வயிற்ற பாத்தீங்களா? அதுக்கு சந்துல சரக்கு ஓட்டுற மாதிரி. சந்துல சரக்கு ஓட்டுறனா? இவன் மெயின் பெர்ஃபார்மர் ஆயிடுவான் போலயே. இத பார், நான் வேட்டையாடுறதுல வேட்டையாடு விளையாடு கமல் மாதிரிடா. நான் களவாடுறதில்ல, களவாணி விமல்ரா. கமல் விமல். கமல்னா விமல்ன்றா, ரஜினினா கஜலிக்கிறா. போட்டா போட்டுக்கிட்டே இருக்கானே, இவனை ஏங்க போடுறீங்க என் கூட? விட்டா எலிமினேஷன் பண்ணிட்டு இவன் வந்துருவான் போல ஃபைனல். ஏன்னா நீ எல்லாம் ஒரு ரவுடி மாதிரியா வந்து நிக்கிற? நீ மட்டும் நான் போலீஸ் மாதிரியா வந்து நிக்கிற? எதிர்த்து பேசுறான். எதிர்த்து போட்டுக்கிட்டே இருக்கானே. சொல்லுங்க ஐயா, நீங்க ஸ்கூல் ஆயா மாதிரி வந்து நிக்கிற அப்படி சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒண்ணே ஒன்று சொல்றேன், பெண்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணே ஒன்று சொல்றேன். ஒன்னு சொல்லிட்டு போயிடுங்க அப்போதும். தைரியமா இருங்க. இந்த மாதிரி ரவுடி பசங்க யாராலும் வந்தாங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் கொடுங்க, என்னோட நம்பர் சேவ் பண்ணி தர்றேன். சேவ் பண்ணிக்கங்க. அதுல வந்து பொறுக்கி நம்பர் 1 போடுங்க. The number is not in use. It seems. இல்ல அங்க ஆக்சுவலா எதுவுமே யூஸ் கிடையாது. இவரே அடுத்த வாரத்துல இருந்து யூஸ் கிடையாதுங்கிறாரு பாருங்க. அங்க பாருங்க. What not in you? You are under arrest. Thank you Ramo, thank you. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஊர்ல அன்பா எல்லாரும் செய்யற ஒரே விஷயம் வணக்கம் சொல்றது தான். ஆனா நம்ம சந்திக்கிற மனிதர்கள்ல பல விதமா இருப்பாங்க. வணக்கம் சொன்னாலும் உள்ள ஆள் வேற மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி ஒரு அரசியல் மேடையை தான் இங்க நாங்க பார்க்க போறோம். அண்ணன் வருகிறார். அண்ணன் எச்சலை ஏகாம்பரம். அண்ணன் எச்சலை ஏகாம்பரம். அண்ணன் எச்சலை ஏகாம்பரம். ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, மதுரையிலிருந்து வந்திருக்கும் அண்ணன் சங்கர் அவர்களே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அன்பு ஜெயிக்கும் என்ற கட்சியில் நின்று ஓட்டை வாங்கிய அர்ச்சனா அவர்களே, எங்கள் நைனா காலத்திலிருந்து இருக்கும் மைனா அவர்களே, எங்களுக்கெல்லாம் தமிழ் கற்றுக் கொடுக்கும் பேராசிரியர் மகேஷ் அவர்களே, சூப்பர். ராஜாவே, ராணியே, உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன். நடைபெறுகின்ற தேர்தலிலே நீங்கள் தேர்ந்தெடுக்க போவது எங்கள் அண்ணன் அஞ்சாசிங்கம் மருதுபாண்டியை தான். அஞ்சாசிங்கம் மருதுபாண்டியை எதிர்த்து இன்று கட்சி ஆரம்பித்த வண்டு முருகன். யார் அந்த வண்டு முருகன்? ஒரு காலத்தில் இளைஞர்களை வைத்து சுத்தி கொண்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்று நடத்தி கொண்டு பெண்களை கேலி செய்யும் போது கட்டதுரையிடம் கட்டையால் அடி வாங்கினவர் தான் அந்த பணித்துறை பாண்டி என்ற பெயரிலே திருட்டு வேலைகள் பல செய்து போலீசில் கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு சென்றவர் தான் வண்டு முருகன். அந்த வண்டு முருகனுக்கா உங்கள் பொன்னான வாக்குகளை போட மாட்டோம். சொல்லுங்கடா, போட மாட்டோம்னு சொல்லுங்க. பறவை 8 செலவு 10 சிக்கனமா இருங்கன்னு சொன்னாரு எங்க அஞ்சா சிங்கம் மருதுபாண்டி.
இப்பொழுது அஞ்சாசிங்க மருதுபாண்டியை நீங்கள் ஆதரிப்பீர் என்றால் நமது பொண்டாட்டி அஞ்சாசிங்கம் மருதுபாண்டியின் மூத்த பொண்டாட்டி இந்த தை தமிழரசிக்கு உங்கள் ஓட்டுகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். சார் ஆக்சுவலாக தொகுதி பங்கீடுகள் பற்றி இன்னைக்கு என்ன சார் பேசி முடிவு எடுத்திருக்கீங்க? அதான் அண்ணன் அஞ்சாசிங்கம் மருதுபாண்டியோடு இணைந்து எங்கள் தாணைய தலைவன் வண்டு முருகனும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். அந்த கூட்டணி தான் நாங்கள் இப்போ பேசியிருக்கோம். என்ன சார் வண்டு முருகன் எப்படி சார்? வண்டு முருகனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கே இளைஞர்களுக்கு ஒரு பெரிய முன்னோடியாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு நடத்தினவர் அவர் இல்லையா? சார் அவர் திருட்டு கேஸ்லாம் போனது அது இருப்பவர்களிடமிருந்து எடுத்து இல்லாதவர்கிட்ட இரவு நேர பணி மூலமா செஞ்சவர். அதை போய் நீங்க தப்பா எடுத்துக்கூடாது சார். இன்னொன்னு சொல்றாங்க வண்டு முருகோட இனிமே எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை கவரும் வகையில் டீ காஃபி போண்டாலாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். I have one important question, sir. What is your personal agenda on politicians, sir? தம்பி சரியா சொல்லிட்டப்பல அர்ஜென்ட்டா தான் கிளம்பிட்டு இருக்கேன். இயற்கையான அழகான ஒரு பகுதி நம்ம ஊருக்குள்ள இருக்குன்னா அது பார்க் தான். அந்த பார்க்கிலேயே லைஃப்பை பார்க் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள தான் இப்போ நம்ம பார்க்கணும். குடைக்குள் மழை, முத்த மழை. இப்பதாம்மா தெரிக்குது சாரல். சார் டீ உளுந்தவடை டீயா? ஆமா சார் டீ எவ்வளோயா சார்? 12 ரூபா சார். 12 ரூபாயா? வெளியே சேட்டா கடையில் 10 ரூபா. என்ன சூப்பராக இருக்கும் தெரியுமா சார்? அவர் கடையில் வாங்கி தான் சார் இங்கே விற்கிறேன். ஏய் இங்கே வாங்கி உள்ளே விற்கிறியா? ஆமாம் சார். ரொம்ப நாளாக இந்த பக்கம் போயிட்டே இருந்தேன். பார்க்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி டீ கொடுத்து வியாபாரத்தை பிரிக்கலாம்னு நினச்சேன் சார். இப்போ எங்களெல்லாம் பார்த்தா வியாபாரம் ஆரம்பிச்சு. ஆமாம் சார். நீங்கள் தான் சார் வெயிட் காரணமே அதுக்கு. அப்போ எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் நீ. சார் டீ சார் டீ ஏய் சார் டீ டீ இந்த மாதிரி நம்ம பார்க்கல தம்பி. கேட்பாங்க. இல்லையா தள்ளுமா கொஞ்சம். எதுக்கு? மிளகா தூக்கி போடு. நான்சென்ஸ். நேற்று போலீஸ் அந்த பசங்கள்லாம் பிடிச்சின்னு போனாங்களே ஜோடி ஜோடியா 3:30 மணிக்கு வந்தாங்களா? சீக்கிரமா வராங்களா இன்னைக்கு? டேய் நான் போறேன்டா. நீ வரேன்யா? சும்மா சொல்றாங்க. பேபி போ உள்ள போ உள்ள போ. சித்து ஆதவன் ஜெயச்சந்திரன் ஆக்ட் பார்த்தீங்க. ரொம்ப அழகாக நடைமுறையில் நம்ம பார்க்குற விஷயங்களை வச்சு அவங்க கனெக்ட் பண்ணாங்க. அது அவர் அண்ணன் பண்ணதை வந்து கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இது இல்லைண்ணா. ஏன்னா நிறையா ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம டெய்லி பார்க்குற அந்த விஷயங்களை வந்து எந்த அளவுக்கு அவர் அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக. அந்த அரசியல்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப செமையாக இருந்தது. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஆதவன் ஜெயச்சந்திரன். இன்னைக்கு நம்ம கலக்க போகுது யாரு சாம்பியன்ஸ்ல வந்து பொருள் பத்திரம் அப்படின்ற ஒரு ரவுண்ட் வந்திருக்கு. ரொம்ப சிறப்பாகவே நம்ம மக்கள் பண்ணிட்டாங்க. ஸோ கேஏஜி டைல்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பர் யாருக்கு போகுது? டிஎஸ்கே அண்ட் யோகி. யோகி யோகி காயரான் மேட்ரஸஸ் அண்ட் பில்லோஸ் வழங்குகிற கிஃப்ட் ஹேம்பர் யாருக்கு போகுது ஜட்ஜஸ்? கண்டிப்பாக உயிருள்ள பொருட்கள் உயிரில்லா பொருட்கள் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு ரொம்ப அழகா உணர்த்தின எங்களுடைய சயின்டிஸ்ட் பாலா and வினோத். ஓகே, டென்வர் டியோட்ரண்ட் வழங்குகிற பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் யாருக்கு போகுது ஜட்ஜஸ்? டிஎஸ்கே அண்ட் யோகி. டிஎஸ்கே அண்ட் யோகி. மைனா செமிஃபைனல் வரப்போகுது, ஃபைனல் வரப்போகுது. அந்த பதட்டம் நம்ம மக்கள்கிட்ட தெரியுது. எஸ் எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு. ஆமா. ஆனா எல்லாருமே எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் நீ பண்றாங்க. பண்ணியே, நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ண போற இனிமே? மக்களே அடுத்த வாரம் நான் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறேன். until then bye from மகேஷ் அண்ணா and மைனா. இது உங்கள் சத்யா மற்றும் கேஏஜி டைல்ஸ் வழங்கும் கலக்க போகுது யார் சாம்பியன்ஸ் பவர்ட் பை டென்வர் டியோடரண்ட் மற்றும் தி சென்னை சேல்ஸ் கோ பிரசிடென்ட் பை காயர் அண்ட் மேட்ரஸஸ் அண்ட் பில்லோஸ். பை. உங்கள் ஸ்டார் விஜய்.